அகரம் ஃபவுண்டேஷன்ல 15 வருஷம் வெற்றிகரமா படிச்சு வெளியே வந்த 1800 இன்ஜினியர்ஸ் மற்றும் 51 டாக்டர்ஸோட பேச்சை கேட்டு சூர்யா அவர்கள் கண் கலங்கி நின்னாரு. இப்ப இந்த வீடியோ தான் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமான ட்ரெண்டிங். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது டாக்டர் திவாகர் அப்படின்னு சொல்ற இந்த கோமாளி தன்னோட ஸ்டோரியில என்ன போட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி நானும் பல பேருக்கு இலவச மருத்துவம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாம போடுறாரு. அதாவது சமூக வலைத்தளங்கள்ல மீம் கிரியேட்டர்ஸ் பண்ண ஒரு தப்பு என்னன்னா, சூர்யாவோட சீன் சூர்யாவே ரீக்ரியேட் பண்ணும் போது அது என்னோட சீன் எடுத்துதான் நடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்காக பேசினதுதான் திவாகர் ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிறாரு. இதையும் தாண்டி எந்த ஒரு இன்டர்வியூ போனாலும் அங்க எதுக்குமே பதில் சொல்லாம அங்க இருந்து எந்திரிச்சு வந்துடுறாரு. இது நம்ம சேனல்லையும் நம்ம போட்டிருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது ஒரு தனியார் சேனல்ல கரண்ட் இஷ்யூஸ் பத்தி கேளுங்க அப்படின்னு இவர் கேட்டிருந்தாரு. அப்ப நெறியாளர் இந்த ஆணவ கொலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அவங்க சமுதாயத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. சுர்ஜித் அப்படிங்கிற இந்த பிரதருக்கும் ஒரு லைஃப் இருக்குல்ல, அவர் வாழ்க்கை என்ன ஆகும், அவரும் பாவம்ல அப்படின்னு ஒரு கொலையாளுக்கு சப்போர்ட்டிவா உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காரு. அதாவது அவருடைய ஜாதியில இருந்து வந்த பையனால இவ்வளவு தூரம் பேசியிருக்காரு. இப்ப இந்த பேச்சு தான் சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமான ட்ரெண்டிங் ஆகுது. இவ்வளவு நாள் திவாகரை இன்னசென்ட் கோமாளி அப்படின்னு நினைச்சுட்டு இருந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவன் ரொம்ப தெளிவா தான் இருக்கான், ஜாதியை பத்தி இவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க, அவனுடைய ஜாதிக்காரனை விட்டு கொடுக்காம பேசுறான் பாருங்க, அப்ப இவனெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நெட்டிசன்ஸ் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் பிசியோதெரபிஸ்ட் எல்லாம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இவரை பிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு யாருமே சொல்லாதீங்க, பிசியோதெரபிஸ்ட் செய்யற எந்த ஒரு ஒழுங்கான வேலையும் இவர் செய்யறதே கிடையாது, இதையும் தாண்டி ஆக்டர் அப்படிங்கிற பேர்ல எங்களுடைய மானத்தை வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா பிசியோதெரபிஸ்டும் வந்து கதறிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.